வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் மகரிஷி கேட்கும் வரம் என்கிற தலைப்பில் ஒரு வரம் கேட்கிறார். அந்த வரம் என்ன தெரியுமா? இந்த உலகிற்கு நலம் அளிக்கக்கூடிய ஒரு வரம். அந்த வரத்தினை யாரை பார்த்து கேட்கிறார் என்பதுதான் செய்தி. அவர் தெய்வ நிலை, இறைநிலை என்று அதனிடம் கேட்கலாம் என்றால் அது அருவ நிலையில் இருக்கிறது. அதனிடம் கேட்டென்ன பயன்? அதை விட செயல்புரிகின்ற நடமாடும் தெய்வங்களாகிய உங்களிடத்தில் தான் அந்த வரத்தினை கேட்கிறேன் என்று சொல்லி நம்மிடத்தில் அந்த வரத்தினை கேட்கிறார். அதாவது அவருடைய இளம் வயதிலேயே 4 கேள்விகள் அவருக்குள்ளே எழுந்தது. அந்த கேள்விகளுக்கான விடைகளை கண்டறிவதே என்னுடைய பிறவியின் நோக்கம் என்று நான் உணர்ந்து அது குறித்து ஆராய்ந்து செயல்பட்டு சில தீர்வுகளை, விளக்கங்களை பெற்றேன். அந்த விளக்கங்களை எல்லாம் எடுத்து செயலாற்றி இந்த உலகிற்கு நலமளிக்கிற ஒரு செய்தியினை செய்ய வேண்டும் என்றால் அது உங்களால் தான் முடியும். அதனால் தான் உங்களிடம் வரம் கேட்கிறேன் என்று சொல்கிறார். தெய்வம் எது என்று புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தெய்வம் என்பது என்னவென்றால் எல்லா உயிரிடத்திலும் எல்லா பொருட்களிடத்திலும் அறிவுமயமாக விலகி கொண்டிருக்கிற ஒன்று என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். வறுமை எது என்று என்னுள் இருந்த கேள்விக்கு விடையாக இந்த உலகத்திலே பொருட்கள் நிரவி விடாமல் ஆங்கங்கே தேங்கி விடுகிற நிலையும், தேவையற்ற பொருட்களின் மீது அதன் உற்பத்தி மீது ஆர்வமும், தேவையான பொருட்களின் மீது அதன் உற்பத்தி மீது அலட்சியம் நிகழ்கிறது. அதுதான் வறுமைக்கு காரணம் என்று நான் கண்டுகொண்டேன். அறிவு எது என்பதையும் ஆராய்ந்து தெரிந்து கொண்டேன். இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி நல்வழி கிடைக்க வேண்டும் என்று கருதிய போதுதான் என்னுள் உலக சமயம் என்ற ஒரு கருத்து உருவானது. அந்த வகையிலே அந்த கருத்தினை ஏற்று செயல்படுத்த இந்த உலகிற்கு நல்வரம் அளிக்க உங்களால் தான் இயலும் என்று உங்களிடம் வரம் கேட்கிறேன் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.